Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு LED bulb. ஓகேவா? So LED அப்படினா light emitting diode. சரியா? So இந்த வேர்ட் வந்து நம்ம இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது components and its usesல LED னுடைய symbols வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஜஸ்ட் அது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். So இங்க வந்துட்டு நம்ம LED னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? So LED symbol வந்து நம்ம இதுதான் பார்த்தோம். சரியா? So நம்ம ஃபர்ஸ்ட் இத என்ன பார்த்துட்டு இதுக்கு வரலாம். ஓகேவா? So light emitting diode. சரியா? So LED னா light emitting diode. So இந்த diode வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா it is a semiconducting material. Okay? It is semiconducting device. சரியா? Semiconductor. So இதென்ன புதுசா இருக்கு, நம்ம கண்டக்டர் கேள்விப்பட்டிருக்கோம். இதென்ன செமிகண்டக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கண்டக்டர்னா நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் வந்து கரண்ட நம்மளுக்கு அலோ பண்ணும். ஓகே, கரண்ட் வந்து அந்த மெட்டீரியல்ல நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும். அப்படின்னா அந்த மெட்டீரியலை நம்ம என்னன்னு சொல்றோம்? கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இன்சுலேட்டர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோ கரண்ட் வந்து அந்த மெட்டீரியல்ல பாஸ் ஆகாது, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது சம்பந்தமே இல்லாம செமி கண்டக்டர் அப்படின்னு வருது. செமி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப என்ன இங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா இது கண்டக்டர் மாதிரி இல்லாம இன்சுலேட்டர் மாதிரி இல்லாம அதுக்கு நடுவுல ஒரு ஸ்டேட்டா இருக்கு. ஓகே, சோ ரெண்டுக்கும் ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்டேட்டா இருக்கு. தட் மீன்ஸ் சோ இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு நல்லா ஃபுல்லா கரண்ட ஃப்ளோ பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு கரண்ட் அலோ பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ ரெண்டுக்கும் இல்லாம நம்மளுக்கு ஒரு நடுவுல ஒரு மாடரேட்டா இருக்கு. அதனாலதான் அதை செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹாஃப் கண்டக்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழ்ல வந்து இத குறை கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு செமி கண்டக்டர் டிவைஸ் தான், செமி கண்டக்டிங் டிவைஸ் தான் இந்த லைட் எமிட்டிங் டயோட். சரியா? LED. ஓகேவா? சோ இந்த டயோட்ல வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது இங்க வந்துட்டு லைட் எமிட் ஆகும். ஓகே, சோ அதனாலதான் அது வந்துட்டு நமக்கு லைட் எமிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த சிம்பிள்லையும் பாருங்க, நார்மல் டயோட் வரையும் போது இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. பட் இந்த எல்இடிக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. நீங்க புக்ல போய் காம்பனன்ட்ஸ் அண்ட் யூசஸ் அந்த சிம்பிள்ஸ் எடுத்து பாருங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுது? லைட் எமிட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால சிம்பிளை நம்ம லைட் எமிட் பண்றதுனால இந்த சிம்பிளை நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகேவா? புரியுதாமா? சோ கரண்ட் பாஸ் ஆகும்போது இது வந்து லைட்டை எமிட் பண்ணுது. இந்த லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். ஓகே, அந்த கலர் வந்து எதை டிபெண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா இங்க என்ன மெட்டீரியல் நம்ம எடுக்கிறோம் அதை பொறுத்து அந்த கலர்ஸ் வந்து இருக்கு. சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப கேலியம் ஆர்சனைடு ஆர் கேலியம் பாஸ்பைட் ஆர் கேலியம் ஆர்சனைடு பாஸ்பைட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெட், கிரீன், ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரியான லைட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த எல்இடி எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டெக்கரேட்டிவ் லைட்ஸ்ல ஆர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆர் கால்குலேட்டர்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் இந்த எல்இடி வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இந்த எல்இடி மெக்கானிசத்தை வச்சு நம்மளுக்கு இருக்கிற ஒரு டிஸ்பிளே என்னன்னு பாத்தீங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ஓகே, சோ 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர்ஸையோ அல்லது டெக்ஸ்டையோ அவுட்புட்டா கொடுக்கும். ஓகே, சோ நம்பரை டிஸ்பிளே பண்றதுக்கோ அல்லது டெக்ஸ்ட வந்து டிஸ்பிளே பண்றதுக்கோ நம்ம இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்றோம். ஓகே, சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 7 எல்இடி இருக்கும். அந்த எல்இடி வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒரு மாடல்ல ஒரு பர்டிகுலர் மாடல்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா 8 மாதிரியான வடிவத்துல உனக்கு இந்த 7 எல்இடிஸையும் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இப்போ 8னா எப்படி இருக்கும் பாருங்க. சோ இந்த மாதிரி. ஓகே, சோ இப்போ இங்க எத்தனை எல்இடி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல 7 எல்இடி யூஸ் பண்றோம். ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல யூஸ் பண்றோம். ஓகே, அது என்ன பேட்டர்ன்னா 8 அப்படிங்கிற பேட்டர்ன்ல. ஓகே, சோ இந்த ஒவ்வொரு எல்இடியும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது ஒரு செக்மெண்ட், சோ இது ஒரு செக்மெண்ட். சோ அப்ப இங்க மொத்தம் எத்தனை செக்மெண்ட் இருக்கு? 7 செக்மெண்ட் இருக்கு. அதனாலதான் இத 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றேன். புரியுதா? சோ இது எப்படி நேம் பண்றோம்? இப்ப இந்த செக்மெண்ட் நான் சொல்லணும்னா இதுக்கு என்ன நேம் பண்ணலாம் அப்படின்னா A, இது B, இது
செக்மெண்ட்க்கு இப்படி நேம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா, புரியுதா? சோ இந்த 7 எல்இடிஸ் போக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எல்இடி இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா சோ டெசிமலை இண்டிகேட் பண்றதுக்கு அல்லது பாயிண்ட் இண்டிகேட் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா எல்இடி வச்சிருக்காங்க. ஓகே, சோ டாட் மீன் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு எல்இடி நம்மளுக்கு இருக்கு. புரியுதாமா? சோ இந்த இது எங்க யூஸ் ஆகுது, இந்த 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே நம்மளுக்கு எங்க யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல நம்மளுக்கு நம்பர்ஸ் அல்லது டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் நம்ம இந்த 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு அல்லது ஏதாவது டெக்ஸ்ட் நம்மளுக்கு அங்க ரன் ஆகும் இல்லையா போர்டுல, சோ அதை டிஸ்ப்ளே பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ அல்லது டிஜிட்டல் வாட்சஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மைக்ரோ அவன்ல யூஸ் பண்றாங்க. சரியா, சோ அப்ப இதோட யூசஸ் வந்து நமக்கு நிறைய இடத்துல இருக்கு. ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 3 அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படின்னா இங்க எது மட்டும் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா இப்ப 3 சிம்பிள் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா. சோ அப்ப இங்க எது மட்டும் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா சோ A ஆக்டிவேட் ஆகும், B ஆக்டிவேட் ஆகும், G ஆக்டிவேட், C D இது மட்டும் எனக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த 7 செக்மெண்ட்ல இது மட்டும் எனக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்ப எனக்கு எப்படி இருக்கு, அது மட்டும் க்ளோ ஆகும்போது எனக்கு இந்த 3ங்கிறது தெரியும். ஓகே, சோ இது ரெண்டும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகாது. ஓகே, சோ இதே இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு இப்போ 2 ஆக்டிவேட் பண்ணணும்னா அப்ப எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், சோ இந்த மாதிரி மாறிடும். ஓகே, சோ அப்ப என்னெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது, A B G E D இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். சோ அப்ப எனக்கு பார்க்க எப்படி தெரிஞ்சிடும், இது ரெண்டும் தான் டீஆக்டிவேட்ல இருக்கும், பார்க்க 2 மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி அது வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, சோ இந்த எல்இடிஸ் உடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ நிறைய மெரிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஃபிலமெண்ட் வந்து கிடையாது. ஓகே, சோ நம்ம மத்த இன்கான்டிசன்ஸ் பல்ப்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ஃபிலமெண்ட் இருக்கும். சோ அங்க என்ன ப்ராசஸ் நடக்கும், நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி அதனால நம்மளுக்கு லைட் க்ளோ ஆகும். ஓகே, சோ நம்மளுக்கு ப்ராசஸ் அந்த பல்ப் யூஸ் பண்றதே லைட் வந்து க்ளோ ஆகணும், எனக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக தான். பட் இங்க இன்னொரு ப்ராசஸ் என்ன நடக்குது, எனக்கு ஹீட் எனர்ஜி வந்து ஹீட்டா போயிட்டு இருக்கு. ஓகே, வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சரியா, சோ அப்போ இந்த எல்இடில எனக்கு ஃபிலமெண்டே இல்ல அப்படிங்கறதுனால இந்த ப்ராசஸ் வந்து இந்த எனர்ஜி வந்து எனக்கு ஹீட்டா மாறுறது எனக்கு நடக்காது. அப்ப அந்த எனர்ஜி எல்லாம் எனக்கு சேவ் ஆயிருது. ஓகே, புரியுதாமா? சோ அப்போ இங்க ஃபிலமெண்ட் இல்ல, சோ எனக்கு எனர்ஜி நல்லா அப்ப சேவ் ஆகுது. அப்பனா எனர்ஜி கன்சப்ஷன் வந்து எனக்கு கம்மி ஆகுது. ஓகே, எனர்ஜி எனக்கு வேஸ்ட் ஆகல. புரியுதா? இன்னொன்னு இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் இங்க நடக்கல அப்படிங்கறதுனால இந்த பல்ப்ஸ் வந்து கூலா தான் இருக்கும். இதே இன்கான்டிசன்ஸ் பல்ப்ஸ் நம்ம டச் பண்ணோம்னா நல்ல ஹீட்டா இருக்கும். ஏன்னா அங்கேயே ஹீட்டிங் ப்ராசஸ் நடந்தா எனக்கு வேலை நடக்குது. பட் இங்க அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் இல்ல அப்படிங்கறதுனால எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது கூலா இருக்கும். புரியுதா? சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க பவர் கன்சப்ஷனும் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து இங்க எனக்கு எந்த வித ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அல்லது சரௌண்டிங்ஸ்க்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் அது கொடுக்காது. ஏன் அப்படின்னா இங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸ் தான். ஓகே, எந்த ஒரு டேஞ்சரஸ் மெட்டீரியல்ஸோ ஏதாவது ஒரு மெர்க்குரியோ அல்லது டாக்ஸிக் மெட்டீரியல்ஸோ நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஓகே, சோ இது வந்துட்டு நம்மளுக்கு ரீசைக்கிளபிள் மெட்டீரியல் தான். சோ எந்த ஹார்மும் நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதியும் சுத்தி நம்மளுக்கு என்விரான்மெண்ட்க்கு கொடுக்கறது கிடையாது. ஓகே ஓகே, சோ இப்ப இந்த எல்இடியினுடைய முக்கியமான அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்இடி டெலிவிஷன். ஓகே, சோ இப்ப எல்லா வீட்லயும் மேக்ஸிமம் எல்இடி டிவி தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த எல்இடி ஸ்கிரீனை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஜேம்ஸ் பி மிட்சல். ஓகே, சோ இவங்க வந்துட்டு 1977ல இந்த எல்இடி ஸ்கிரீனை டெவலப் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனோக்ரோம் டிவி. சோ மோனோக்ரோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட், நம்மளுக்கு கலர்ல கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. ஓகே, சோ அப்ப அங்க என்ன எல்இடி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒயிட் லைட் எமிட் பண்ற எல்இடியை யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் ஒரு 3 decadesக்கு அப்புறம், ஓகே, சோ decadesனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா so 1 decade is equal to 10 decade is equal to 10 years. சரியா? அப்ப 3 decade கொடுத்திருக்காங்க. அப்பனா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் சோனி கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு கமர்ஷியலா அந்த எல்இடி டெலிவிஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மோனோக்ரோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் லைட் மட்டும் டிஸ்ப்ளே பண்ற எமிட் பண்ற எல்இடி யூஸ் பண்ணிருக்காங்க.
இந்த கலர் டெலிவிஷன்ஸ்ல வந்து ரெட், கிரீன், ப்ளூ இந்த லைட்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே பண்ற எல்இடிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த எல்இடி டெலிவிஷனுடைய யூஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைஸ் வந்து நமக்கு நல்ல தின்னரா இருக்கும். ஓகே, முன்னாடி எல்லாம் டிவி பாத்தீங்கன்னா அதுவே டிவியே பாதி இடத்தை அடைச்சிடும். ஓகே, அவ்வளவு பெருசா இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கே தெரியும் எல்இடி டிவி வந்து ரொம்ப தின்னர் சைஸ், நம்ம வால்லே ஹேங் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இடத்தான் அது வந்து ஆக்குபை பண்ணுது. ஓகே, சோ முன்னாடி நல்ல பாக்ஸ் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு தின்னர் ஆயிடுச்சு. இன்னொன்னு பிக்சர் குவாலிட்டி வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பிரைட் பிக்சர் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேயா? சோ அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்க வந்துட்டு பவர் கன்சப்ஷனும் கம்மி, எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, சோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு பவர் அண்ட் எனர்ஜி கன்சப்ஷன் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு நிறைய வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒர்த்தியா இருக்கும். ஓகே, சோ பல வருஷத்துக்கு அதனுடைய யூஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, புரியுதா? சோ இதெல்லாம் தான் இந்த எல்இடியை பத்தி. சோ எல்இடி பல்ப்னா என்னன்னு பார்த்துட்டோம், 7 செக்மெண்ட் டிஸ்பிளேனா என்னன்னு பார்த்தோம். சோ அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம், எல்இடியினுடைய அட்வான்டேஜஸ் ஆர் மெரிட்ஸ் பார்த்திருக்கோம், அண்ட் எல்இடி டெலிவிஷன்ஸ் அண்ட் இட்ஸ் மெரிட்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, சோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி லெசன் இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.